கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ஊட்டி கூட்ஷெட் சாலையில் கழிவுநீர் ஓட்டம் சுற்றுச்சூழலுக்கும் சுகாதாரத்திற்கும் பெரிய அச்சுறுத்தலா? தமிழ்நாட்டின் தலைசிறந்த சுற்றுலா நகரமாகவும் பசுமை சூழலுக்காகவும் பரவலாக புகழ்பெற்றது. ஆனால் கடந்த சில வாரங்களாக நகரின் முக்கிய சாலைகளில் கழிவுநீர் திறந்த வெளியில் ஓடிக்கொண்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள் மட்டுமல்ல, மனிதர்களின் உயிர்களும் பாதிப்பு அடைவதற்கான அடையாளம். கலங்கக்கூடிய வகையில் நகரின் செயற்கை வடிகால் அமைப்புகள் பல இடங்களில் பழுதடைந்து சாலையின் மேற்பரப்பில் கழிவுநீர் ஓடும் நிலை உருவாக்கியுள்ளது. மக்கள் நடந்து செல்லும் பாதைகளிலும் வாகனங்களுக்கான வழிகளிலும் இவை பெரிதும் இடையூறாக உள்ளன. மழை வரும்போதும் வராமலும் நீர் கழிவுநீர் தெருக்களில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் கடை திறக்கிற நாளிலிருந்து கழிவுநீர் வாசனைதான் வருகிறது என்று வருந்துகிறார் உதகை கூட்ஷெட் வீதியில் கடை வைத்திருக்கும் ரமேஷ் என்ற வியாபாரி. சுகாதாரத்திற்கு பெரும் ஆபத்து, மருத்துவர்களின் எச்சரிக்கை. சாலைகளில் திறந்த வெளியில் ஓடும் கழிவுநீர் பல்வேறு உணவுப் பொருட்கள் விற்கும் பகுதிகளிலும் பள்ளி அருகாமையிலும் காணப்படுகிறது. இது மூலமாக நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுகிறது. இதுகுறித்து அரசு மருத்துவர் ஒருவர் தெரிவிக்கையில், கழிவுநீரில் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் காரிகள் காணப்படும். இவை ஹெப்படைட்டிஸ், டைபாய்டு, காய்ச்சல் போன்ற பரவ வாய்ப்புள்ளது. சிறுவர் மற்றும் முதியவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். இவ்வாறான நிலைமை குறித்து பலமுறை முறைப்பாடுகள் எழுதப்பட்டதாகவும், ஆனால் உதகை நகராட்சியின் பதில் போதுமானதாக இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் எத்தனை முறை புகார் சொன்னாலும் மடல் எழுதுங்க, ஆய்வு பண்ணுகிறோம் எனத்தான் பதில் வருகிறது. ஆய்வு எப்ப முடியும்? நோய் பரவிய பிறகா என்று கேட்டுக்கொள்கிறார் ஒரு நகரமன்ற உறுப்பினர். உதகை போன்ற நகரத்தில் கழிவுநீர் தெருக்களில் ஓடுவது சுற்றுலா வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இவ்வாறான அழுக்கான சூழ்நிலைகளை கண்டால் உதகைக்கு மீண்டும் வராமல் போவதற்கும் வாய்ப்புள்ளது. இதற்கு தீர்வுதான் என்ன? உதகை நகரம் தனது இயற்கை அழகு, குளிர்ச்சி மற்றும் சுத்தமாக திகழும் நகரமாக இருந்த காலங்களை நினைவு கூறும்பொழுது இன்றைய கழிவுநீர் நிரம்பிய தெருக்களின் படம் நிச்சயம் கவலையை ஏற்படுத்துகிறது. சாலைகளில் ஓடும் இந்த கழிவுநீர் நகராட்சியின் செயலிழப்பின் வெளிப்படையான அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.